அவர் இன்றும் உங்களை விரும்புகிறார். நீங்கள் அவரை உண்மையா நேசிக்கலன்னா கூட அவர் உங்களை நேசிக்கிறார். இல்ல உங்களை நீங்க நேசிக்கலன்னா கூட அவர் உங்களை நேசிக்கிறார். 20ஆம் தேதி 19ஆம் தேதி எல்லாருமே நிறைய பேர் பசங்க யூத் மீட்டிங்க்கு வந்தீங்க. யூத் மீட்டிங்க்கு மறுநாள் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் சில வேலைகளை சொல்லி இருந்ததுனால நான் சரின்ட்டு ஏடிஎம் கார்டு ஏடிஎம்க்கு வந்திருந்தேன். அந்த இடத்துல காசு எடுத்துட்டு ஆட்டோக்காரை கூப்பிட்டு சொன்னாங்க. ஆட்டோக்காரை கூப்பிட்டுட்டு சரின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் முழுசா கூட நான் லைட்டா திரும்ப நேரத்தில் ட்ரிபிள்ஸ்ல 13 வயசு பசங்க ட்ரிபிள்ஸ்ல பயங்கர ஸ்பீடா வந்துக்கிறாங்க. பயங்கர ஸ்பீடா வந்து ஒரே இடி இடிச்சானுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றது முழுசு இல்லை, இது கொஞ்சம் தான். ஏன்னா எனக்கு சிலதெல்லாம் இன்னும் வந்து என் என்ன நடந்துச்சுன்னு இனி வரைக்கும் கூட நான் இமேஜினேஷன் பண்ணுகிறேன். ஒரு ராத்திரியும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க எனக்கு உயிர் கொடுத்தீங்க, ஆனா அங்க என்ன ஆச்சு? எப்போதெல்லாம் நான் அந்த ஏடிஎம் கிட்ட போய் காசுக்கு திரும்பி போகும்போதெல்லாம் அங்க நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பேன். இந்த இடத்துல ஊந்துப்பனா, இந்த இடத்துல ஜறங்கினா, இப்படி இடிச்சா ஒரே கன்ஃபியூஷனா இது வரைக்கும் கூட இருக்கு. ஆனா அங்க இடிச்சா எழுந்திருக்கும் பொழுது என் உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை பார்த்தேன். என் வாய்க்குள்ள கிழிஞ்சிட்டு இருந்துச்சு, என் மூக்குக்கு கீழே கிழிஞ்சிட்டு இருந்துச்சு, என் மூக்குக்கு மேல கிழிஞ்சிட்டு இருந்துச்சு, இங்க தேஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவே நான் எப்போ அந்த அடிங்களெல்லாம் நான் பார்த்ததே ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ற மாதிரி நீ கை காலெல்லாம் பார்த்துனுக்கிறேன். என்னோட பாஸ்ட் எனக்கு அது கொடுத்த புது ஷர்ட், அது ரொம்ப விரும்பி போட்டேன். அன்னைக்கு பார்த்தா ஃபுல்லா ரத்தத்தினால ஊறி அப்படியே ரெட்டா மாறிட்டுச்சு. என் ப்ளூ பேண்ட் ரெட்டா மாறிட்டுச்சு. அந்த நேரத்துல யாரும் என்னை கூப்பிட்டு ஆட்டோல ஏத்துறாங்க, யாரும் என்னை தூக்கி விடல, நானே எழுந்திருக்கிறேன், நானே பாக்குறேன் என்னடா ஆச்சு. கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சான்றது கூட எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் என் வண்டியில ஆட்டோல உட்காரும் பொழுது யாரும் இல்லாததுனால எனக்குள்ள ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னா, நீ சாவ போற, நீ செத்துடுவடா, ரொம்ப ஆட்டம் ஆடுன, நீ செத்துருவன்ற வார்த்தை அப்படி எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, என்னோட பாசிட்டிவா பேசணும். அந்த நேரத்துல என்னால பாசிட்டிவா பேச முடியல. அந்த நேரத்துல எல்லாம் நான் மனசுல நினைச்சது ஒண்ணுதான், ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நம்புறீங்களே இல்லையோ, இன்னைக்கு என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் ஆகும். இயேசு என்னோடு இருந்ததுனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஆமென். நான் நல்லவன், நான் இதுலயும் நான் ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை கை விடல. அந்த இடத்துல ரத்தம் ஊத்தினுக்குது. சிவில் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாங்க. அங்க எதுவும் பண்ண ஒரு ஊசியை குத்துனாங்க, வாயை பிடிச்சி அமுக்கி விட்டு அங்கிருந்து கொண்டு போனாங்க. அங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போனோன்னு வீடு எப்படி இருந்துச்சுன்னா, செத்த போனோம் வீட்டுக்கு வர மாதிரி எல்லாம் சுத்தி நின்றுக்கிறாங்க. எங்க மம்மி கத்தி கதறி அழுதுன்னு இருக்கிறாங்க. வீட்டு முழுக்க அழக, எங்க அக்கா அழ, என்னை சுற்றி இருக்கிறவங்க அழ, எல்லாருமே அழுதுன்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல நான் என்ன பண்றது, என்ன சொல்றது, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. உடனே கோலார் என்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போனாங்க. இங்க இருக்கிற சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியல, அது இது வரைக்கும் எனக்கு கிளியரா தெரியல. வாய் கிழிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்களாம், என்னென்னவோ ஆயிடும்னு சொன்னாங்களாம், டிஷ்யூ போயிட்டு இருக்கு, ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களாம். அதுல நிறைய பேர் திரும்பி வரவேனா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் எல்லாருக்குள்ள லைஃப்ல இருந்துச்சு, எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. அப்புறம் ஜாலப்பாக்கு கொண்டு போன அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே அங்க சில உதவினால அங்க செக் பண்ண உடனே சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லா ஸ்கேன் எடுத்தாங்க. பெரிய அற்புதம் என்னன்னா, ஒரு எலும்பு கூட அங்க உடையல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்க்க வந்த எல்லா ஊழியக்காரங்களும் ஒண்ணே வந்து சொன்னாங்க, நீதிமானுடைய எலும்பு ஒண்ணு கூட உடையாதுற. அந்த நீதிமான்ன்றது வந்து நான் சம்பாதித்தது இல்லை, என்னோட சகோதரான இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதித்து கொடுத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னாக்கா அவரோட சுத்த கிருபை, அவர் என்னோட இருந்தது மாத்திரம் தான். ஆமென். எங்க அம்மா நினைச்சிருக்கலாம் வருவானா, இல்ல ஆட்கள் நினைச்சிருக்கலாம் வருவானா. ஏன்னா சாத்தான் சொல்றான், ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, நீ செத்துருவ, நீ சாகுவ, நீ செத்தே போயிடுவ, பாருன்னு. அப்பா என்னை வந்து பார்க்கும் போது சொன்னாங்க, அவன் எதுக்கோ பிளான் போட்டான், ஆனா ஆண்டவர் அதுக்கு விடல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கண்ணிகளை வைக்கிறான், அங்கங்க பிளான போடுறான், ஆனா அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இங்க நிற்கிறது எல்லாமே ஆண்டவர் செய்த ஒரு கிருபை.
டாக்டர் சொன்னாங்க 3 மாசம் ஆகும், பரவாயில்ல, எலும்பெல்லாம் ஒடியில. எங்க டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, செக் பண்ணும்போது இட் இஸ் அ மிராக்கிள்ன்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கனால நம்ப முடியல, மூஞ்சில இவ்வளவு பெரிய அடி இருக்கு, ஆனா மூஞ்சுக்குள்ள ஒரு எலும்பு கூட ஒடியல. ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு கூட ஓடியிலேயே எப்படின்றது அவர் அங்கேயே ஆச்சரியப்பட்டு சிடி ஸ்கேனை ஒரு வாட்டி எடுக்கிறது இல்லாம ஒரு 3 வாட்டி உள்ள போயிட்டு உள்ள வந்து பண்ணாங்க. அவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருந்துச்சு, மிஷன் தப்பான்ற மாதிரி யோசனை இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் வந்த உடனே வெறும் வாய் வண்டி தான் ஸ்டிச்சஸ் பண்ணோம். ஆனா கியூர் ஆகிறதுக்கு சில பேர் சொன்னாங்க 6 மாசம் சொன்னாங்க. என் நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க 3 மாசம் சொன்னாங்க. ஆனா நான் ஒரே 3ஆவது நாள் எழுந்துட்டேன். ஏன்னா நான் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க என்னை செக் பண்ணி எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்டுனாங்க. ஆமென் சொல்லு, நீ முழுமையா சுகமாயிட்டுக்கிற, என்ன நான் வெறும் கிளீன் பண்ண, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இயேசு 3ஆவது நாள் எழுந்துட்டாரு. அவரோட புள்ளியும் எழுலனா எப்படி? ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னைக்கு சுகம் ஆயிட்டேன்னா, ஆக்சிடென்ட் அன்னைக்கே நான் சுகம் ஆயிட்டேன். ஏன்னா அங்கேயே மிராக்கிள். ஆமென். எலும்பு ஒடிஞ்சிருக்கலாம், ஆமா ஒடிஞ்சிருக்கலாம். ஏன்னா விழுந்த இடம் எல்லாம் ஜெல்லி கல்லுங்க. வாயை கிழிஞ்சிச்சு, ஆமா வாயை கிழிஞ்சிச்சு. எல்லாமே கிழிஞ்சாலும் என் உடம்புல மூஞ்சில மாத்ததான் ஒண்ணு புரிஞ்சிருக்கிறேன். என் வாய் மேல ஏன் அடிபட்டுச்சுன்னா, என்னை துதிக்க விடாம அவன் பண்றான். ஆனா நான் அது மீறியும் துதிச்சேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாமே முடியுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல இருக்கிறதுல அநேக துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அது பெருசு இல்ல, உனக்குள்ள இருக்கிறவர் பெருசு. ஏன்னா நீ ஜெயிக்க பிறந்தவன், சாவ பிறந்தவன் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்திலும் ஜெயிக்க தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு சத்தமா ஒரு கரங்களை தட்டலாம் சத்தமா. இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிக்க வச்சு மறுபடியுமாய் இங்க பேசும்படியாய், மறுபடியுமாய் அவரை பத்தி சொல்லும்படியா. எப்போ என் வாய் கிழிஞ்சிச்சோ அப்பதான் திரும்பி நான் தெருவா போனேன்டா, நிக்க வச்சுட்டு இருக்கிறத திரும்பி ஆரம்பிக்கணும்ன்ற திமிரா எழும்ப காரணம் என் தேவன் என்னை காப்பாற்றினார். காப்பாற்றுறது அதுக்கு தானே, அவரை துதிக்கத்தானே, அவரை சொல்லத்தானே, அவரை பாடத்தானே. அப்ப நம்ம வாயை வச்சு நம்ம சைலண்டா இருக்க கூடாது, துதிக்கணும். ஆமென். இனி வரைக்கும் ஆண்டவன் என்னை காப்பாற்றின தேவன் இனி உங்களையும் காப்பாற்றுவார். அவன் போட்ட பிளானுக்கு நான் விழல, அவர் வச்ச பிளானுக்கு தான் நான் விழுந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.